வணக்கம் நேர்களே. பொருட்களோட விலையெல்லாம் குறைய போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தீபாவளி பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் ஜிஎஸ்டி பிரைஸஸ் எல்லாம் குறைக்க போகிறோம், ஸ்லாப் எல்லாம் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். காங்கிரஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஆனந்த் சார் அதை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், காங்கிரஸ் தரப்புல இருந்து ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ்க்கு நீங்கள் சொல்லிட்டு இருந்த விஷயத்தை இப்போ பிஜேபி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்டது 3. சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ரெண்டா சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நாங்கள் கேட்டது 3. இப்போ இவங்க சொன்னது 3 ரேட்டு, 2 ரேட்டு கிடையாது. அது சின்டாக்ஸ் ரைட்டு 3. அதே மாதிரி நாங்கள் 3 விஷயம் கேட்டோம். அதில் இது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இந்த டேக்ஸை குறைன்னு சொன்னது. இது பிரதமரால் டேக்ஸை குறைக்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலையும் டேக்ஸை குறைக்க முடியாது. இந்த டேக்ஸை குறைக்கணும்னா நீங்கள் ஸ்டேட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலை கூப்பிடணும், கூட்டி எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்கணும். இது மெஜாரிட்டியில் புஷ் பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் மெஜாரிட்டியில் புஷ் பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக 2/3 ஒத்துக்கிட்டா போதும்ல சார்? 2/3 ஒத்துக்கிட்டா போதும். அப்போ இந்த 2/3 ஒத்துக்காமல் தே ட்ரை டு டேக் எவ்ரிபடி டுகெதர். இது வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்கிட்டு எல்லா ஸ்டேட்டும் ரெவென்யூ லாஸ் வரும். எல்லா ஸ்டேட்டையும் ஒத்துக்கிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் ஒத்துக்கிட்டா தான் இந்த ஜிஎஸ்டி பாஸ் ஆகும். அதுக்கு அம்மையார் தான் சேர்மன். அது மாதிரி ஒரு 2 மீட்டிங் நடந்தப்புறம் தான் இது பாஸ் ஆகும். அதனால் இது பிரதமர் அனௌன்ஸ் பண்ணுறது சரி கிடையாது. அவருக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே அந்த ரைட்ஸ் கிடையாது. டிமானிட்டைசேஷன் மாதிரி தான். யார் சொன்னது சார்? அது கடைசியில் என்ன எழுதிட்டான் உர்ஜித் பட்டேல், என்ன கேட்க என்ன ஆச்சு? அதான் நம்ம டிமானிட்டைசேஷன் எந்த சந்தி சிரிச்சதுன்னு தெரியுமே. இனிமேல் அதை பற்றியே நம்ம பேசுறது கிடையாது. நான் அந்த கேள்வி கேட்கல சார். அதை கேட்க வேண்டாம், விட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆச்சு, என்ன ஆச்சு, எவ்வளோ நோட்டு வந்தது, எவ்வளோ நோட்டு வெளில போச்சு அப்படின்னு இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா? பிஎம் கேர்ஸ்ல பணம் கட்டியாகணும், வலுக்கட்டாயமா எங்ககிட்ட இருந்து சம்பளம். பிஎம் கேர்ஸ்ல கட்டின பணத்துக்கு என்ன கணக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வலுக்கட்டாயமா எங்ககிட்ட பிஎம் கேர்ஸ்ல பணம் எங்க சார்? அதுதான் தெரியல. அதான். ஸோ அது மாதிரி இது ஒரு ஜும்லா. வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு, இந்த பிளெயினில் வருது, அந்த பிளெயினில் வருதுன்னு. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னையோட ஜாஸ்தி பணம் இருக்குது ஸ்விட்சர்லாண்ட்லங்கிறாங்க. அது வரைக்கும் பணம் வரல பணம். கருப்பு பணம் எங்கேயும் பிடிக்கப்படலை, வெளிநாட்டிலையும் பிடிக்கப்படல, இந்தியாலையும் பிடிக்கப்படல. அந்த சீலிடப்பட்ட கவரில் ஏதோ பேர்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த கவரையும் திறக்கலை. ஸோ அது மாதிரி இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ப்ரப்போசலை நாங்கள் கவுன்சிலில் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கவுன்சில் இதை ஒத்துக்கணும். ஓகே, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, கவுன்சில் இதை ஒத்துக்கணும். ஸ்டாண்ட் பை திஸ். இதுதான் நாங்கள் வேணும்னு கேட்டது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார்? அதை சுருக்கமாக சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக. இப்போ இந்தியாவில் பல பேண்ட் இருக்குது. 5, 12, 18, 28, 40, அப்புறம் 3. எஸ் 3. தங்கத்துக்கு 3 இருக்குது. இப்போ தங்கத்துக்கு 5 ஆக்குவாங்களான்னு கேள்வி. ஆரம்பமே இப்படி குண்டத்துக்கு போட்டால் எப்படி சார்? அது கடைசியாக சொல்லுங்கள் சார். தங்கத்தை 5 ஆக்குவாங்க. ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, 12 இருக்கிறதெல்லாம் 5க்கு கொண்டு வந்துருவோன்னு சொன்னதுனால. ஆமாம், 12 5 ஆகும், தங்கம் 3லேருந்து 5க்கு போகும். ஓகே சார். ஏன்னா 2 ஸ்ட்ரக்சர் தான் இருக்கிறதுனால. ஆமாம்ப்பா, தப்பே இல்லைங்கிற. ஆனால் தங்கம் 5க்கு போகும். அதுக்கப்புறமா என்ன 2% இப்போ என்ன மாதிரி பணக்காரங்கள்லாம் யாரெல்லாம் தங்கம் வச்சுருக்கானோ அவனுக்கு 2% போனஸ் எப்போதுமே. இப்போ ஜிஎஸ்டி ஏற்றினா போனஸ் தானே? கரெக்ட் சார். இப்போ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கிடையாதே. வித்தாலும் அதே ரேட்டில் ஒன்றா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரேட் தானே கிடைக்கும். ஆப்வியஸாக அந்த ரேட் ஏற தான் போகுது. சரியா? ஸோ பணக்காரங்களுக்கு எப்போதுமே நம்ம பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும். ஆனால் ஒரு நிமிஷம், எனக்கே இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பையனா விலை குறையும் அப்படின்னு தான் நான் எபிசோடே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கோல்டு ரேட் ஏறும் அப்படின்னா, ஆனால் மறுக்கவும் முடியல. உண்மைதான், பிரதமர் சொன்னதுலேன்னு சொன்னேன்ப்பா. உண்மைதான், அதை மறுக்க முடியல. 3 அவர் சொன்னாரா? 2 ஸ்லாப் தான். அப்போ எங்கேருந்து 3 இருக்க முடியாது இல்லை? 5, 18 போட்டாலும் பணக்காரனுக்கு பெரிய கோவில். 5னா ஒரு சின்ன கிஃப்ட்டு. ரைட் சார். ஸோ பணக்காரங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி சார்? ஓகே, என்ன இல்லைன்னு சொன்னையா? இல்லை, அது 3 இருக்குன்னு சொல்லு. இயற்கையா அதை வருதா சார்? பணக்காரங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க, அது நடக்கிறத பார்த்தா அது இயற்கையா நடக்கிற மாதிரி இருக்கு சார். பாவம் அவன்.
ஓகே சார், 3% இன்னும் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நாங்க எங்களுக்கு 3 ஜிஎஸ்டி ஸ்லாப் வேணும் சார். ஆனா 3, அது 5, இல்லன்னு நான் 18 இருக்கட்டும். அது இல்லன்னு சுத்தி காட்டணும்ல. எஸ், ஆனா இல்ல தான் அவர் சொன்னதுல. அப்ப 3 வெள்ளி, என்ன ஆச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சில்வர் விலை ஏறும், கோல்டு விலை ஏறும். பணக்காரன் கோல்டு வெள்ளிலாம் அவன் வாங்கி வச்சிருக்கானோ அவன் ஜாலியா இருப்பான். ஓகே சார், டன். கரெக்டா? இதுல மெயின் ரிலீஃப் என்ன கிடைக்கும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் 5% வரும்னு நான் நம்புறேன். ம் ம் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கிறது. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டில இருந்து எக்ஸம்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது 5% குறையும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. அதில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பான். கார் இன்சூரன்ஸ், மோட்டார் சைக்கிள் இன்சூரன்ஸில் குறையும். அது ஒரு பெரிய ரிலீஃப் வரும். அண்டாண்டு சாமான் வாங்கிறது குறையும். ஆனால் அதை வந்து விலைவாசி ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சந்தேகம் தான் சார் வரும், அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மைதா மாவு ஏறி இப்போ ரூபா 87 ஆனதுனால பாமாயில் விலை ஏறி இந்த பெனிஃபிட்டு கொஞ்ச நாளில் போயிடும். இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரினா, இப்போ பிரியாணி ஒரு பிளேட் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி போட்டு 5% ஜிஎஸ்டி போட்டு 105 ரூபான்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ப்ரைஸை 105 ரூபா ஆக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு 5% போடு. ஓகே சார். அது மாதிரி அந்த ப்ரைஸ்ல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். ஓகே. ஆனால் எங்கே பூம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கங்கிறதையும் நான் சொல்லணும். மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர், கார், டெலிவிஷன், ஃபோன் இதிலெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அது வந்து 28%லேருந்து 18% வந்ததுன்னா 10 லட்ச ரூபா காரோட ரேட் 1 லட்ச ரூபா குறையும். 10% குறையும். அதான் ஒரு 10 லட்ச ரூபா காரோட ரேட்டு ஒரு 9 லட்சமா மாறும். இது வந்தா ஸ்கூட்டரோட விலை 1 லட்ச ரூபா வண்டி விலை 10,000 ரூபா வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கூட செஷன்ஸ் ஒன்று வச்சிருவீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலெலாம் பின்னாடி அவர் சொல்லணும். லைட்டாக சிகரெட் விலை ஏறாது, அப்படியே 40%. ஏன் சார்? சின்டாக்ஸு 40% நோ ரைஸ் இன் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாரு. தம் அடிக்கிறவன் சந்தோஷமாக தம் இல்லடா சைனா சிகரெட் ஊதிடுறீங்களே. ஓகே ஓகே. ஒரு அளவுக்கு மேலே ஊதிட்டா மக்கள் கேடியா சைனா சிகரெட் ஊதிப்படுறான்ல. அப்படி பார்த்தா 2 பேர் தானே சார். ஒன்று காட்ஃப்ரீ ஃபிலிப், இன்னொன்று வந்து ஐடிசி. இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம். ஆமாம், நான் மேக்ஸிமம் சிகரெட் ஊதி தான் நீங்கள் அம்மையாருக்கு கொடுக்கறது குறைஞ்சி போயிடுச்சுன்னா காணிக்க. அதுக்கப்புறம் இந்த விஸ்கி அதெல்லாம் விலை குறையாது, ஆனால் 40%ன்ட்டாரு. எனக்கு ஒரு 2 சந்தேகம் இருக்குது, நான் கேட்கலாமா? நாங்கள் தான் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்கணும் சார். நான் கேட்குறேன். இந்த பெட்ரோல் டீசல்னு இருக்கேன். இத்தனை நாள் என்ன சொன்னாங்க, ஸ்டேட் ஒத்துக்கல அதனால பண்ணலன்னு தான் என்னை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தலைவரே ப்ரொப்போசல் வைக்கிற மாதிரி சென்ட்ரலில் வந்து நான் அதை 40% டேக்ஸில் கொண்டு வரேன்னு சொன்னால் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடலாமே, ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு? இல்லை சார், அப்போ ஓகே. எனக்கு அப்போ இத்தனை நாள் என்ன சொன்னார்னா, ஸ்டேட்டு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிறோம், ஸ்டேட்டு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு. இப்போ தங்கம் தென்னரசெல்லாம் கேட்ட மாதிரி சொல்லலை, இனிமே தான் கேட்க போகிறாங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உங்களுக்கெல்லாம் தீபாவளி பரிசுன்னு. இப்போ தீபாவளி பரிசாக ஒரு 50 ரூபா குறைச்சா வானான்னு சொல்ல போகிறாங்களா? கேமராமேன் வேணாம் அங்கே போகிறானா? சொல்ல மாட்டேன். ஆமாம், இல்லை நீ பணக்காரன், உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் சார். சரியா? அதனால் நீங்கள்லாம் வந்து வானான்னு சொல்ல போகிறீங்களா? இப்போ இதை கொடுத்தா தாராள பிரபு அதையும் கொடுக்கலாமேன்னு நான் கேட்குறேன். இதுக்கே லாஸ் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் இன்கம் டேக்ஸை தட்டி விடலாம்ல, எங்கள் மேலே ஆளுங்க மேலே கியர் அப்படி தூக்கி விட்டு 4. ஆனால் இங்கேயே எனக்கு காணிக்க அதை கொடுத்துட்டு தானே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி எனக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னா என்ன சார் சொல்கிறது? நான் எனக்கு இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். உங்களுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு தானே இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். உங்களுக்கு தான் ஆல்ரெடி எங்களுக்கு இங்கே குறைக்கிறான்னு உங்களுக்கு 2% எடுத்து கொடுத்துட்டு தானே எங்களுக்கு இங்கே குறைக்கிறாரு. ஆமாம், அதனால் எங்களுக்கு ஏற்ற மாட்டார். ஓகே சார். இப்போ பெட்ரோல் விலை குறைச்சிருக்கலாம், குறைக்கலைங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை, இனிமேல் ஸ்டேட்டு தான் சொல்லணும்னு சொல்ல முடியாது. என்ன ஸ்டேட்டை கேட்காம இதெல்லாம் பேசினவர் சொல்லிட்டாரு, கன்சென்சஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். அவங்க ஓகே நாங்களும் சொல்கிறோம்ல, எங்களுக்கு மனசார கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா. பெட்ரோல் டீசல் நான் கொடுத்துட்றேன், ஸ்டேட் ஒத்துண்டா கொடுக்குறேன், மை ஜாப் இஸ் டன். பிஜேபிக்காரெல்லாம் ஓட்டு போடுவான்ப்பா. காங்கிரஸ்காரனும் இந்த டிஎம்கேயும் லெஃப்ட்டும் தான் ஒத்துக்காது. அவங்கள நாயுடுஜி ஒத்துப்பார், நிதிஷ்ஜி ஒத்துப்பார். இவங்கள மட்டும் ஒத்துக்க சொல்லு, உங்கள் ப்ராப்ளம் சொல்லிட்டு போகலாமே. 2/3 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓகே. அதாவது அப்போ நீ சொல்லலாமே, உனக்கு மனசார இதெல்லாம் சொல்ல முடிஞ்சவருக்கு பெட்ரோல் டீசல் 50 ரூபா குறைக்கிறேன்னு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணலாமே. ஒருவேளை இது ட்ரையலாக இருக்கலாம். ஏன் ட்ரையலாக இருக்கணும்? தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ண மாட்டீங்களா?
கெரசின் யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஸ்வீட் பண்ண எல்பிஜி யூஸ் பண்ண மாட்டீங்களா? அப்போ அந்த எல்பிஜியை குறைக்கலாமே. அப்போ பெட்ரோல் இதெல்லாம் பண்ணலாமா? இதில் பண்ணணும். பண்ணலாம்ல. இது முக்கியமாக அதெல்லாம் பண்ணது வரை ஏன் இதை பண்ணலை அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியா. இப்போ இந்த டேக்ஸ் எல்லாம் குறைஞ்சதுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஸ்டேட்டோட ஃபிஸ்கல் 0.5% காலி. இதனால அதாவது வருவாய் குறைஞ்சிரும். சென்ட்ரலுக்கும் குறையும். ஆனால் சென்ட்ரல் இஷ்டத்துக்கு கடன் வாங்கலாம். ஸ்டேட் எப்படி கடன் வாங்குவான்னு தெரியல. அந்த 3%க்குள்ளே இருக்கு. அதுவும் அந்த ப்ராப்ளம் எப்படி அவர் சால்வ் பண்ண போகிறாருன்னு தெரில. 3.5% கடன் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாருன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. இந்த 0.5% கடன் வாங்குறாங்களா, பிஸ்னஸ் பூம் ஆகுமா? அதில் ஒரு 0.5% போயிடுச்சுன்னு வச்சுக்க, எப்படியும் 0.5% டெபிசிட் ஏறப்போகுது. ஸ்டேட் கணக்குலையோ சென்ட்ரல் கணக்குலையோ நோட்டை நம்ம மல்வத்தில் அடித்து கொடுக்கணும். அப்படின்னா பண சர்க்குலேஷன் ஏறும், விலைவாசி ஏறும், தங்கம் விலை இன்னும் ஏறும். நம்ம ஜாலியாக பார்ப்போம். எப்படி சார் சுற்றி எங்கே வந்து நின்னாலும் அங்கேயே நிற்கிறீங்க? பர்ஃபெக்டாக அவங்க ஏதோ பிளான் பண்ணி உங்களுக்குன்னே பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் சொல்லி ஏறலைன்னா என்கிட்ட சொல்லு, இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும். 1.5 வருஷம் கழிச்சு தங்கம் ஏறலைன்னா என்ன கேளு. இல்லை, நீங்கள் சொல்கிறது இப்போ சொல்கிறதே வந்து எஸ், அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் தான் சொல்கிறீங்க. வித்தியாசமாக நீங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லை. இதை அவாய்ட் பண்ணோன்னா என்ன மாதிரியும் மும்பை இந்தியன் ஓனரு, சிஎஸ்கே ஓனரு, சிஎஸ்கேக்காக விளையாடுறவங்க, ஐபிஎல்லில் விளையாடுறவங்க, இப்போ சினிமா நடிச்சு போய்ஸ் கார்டன் இருக்கிறது, அவருக்கெல்லாம் கொஞ்சம் டேக்ஸை போட்டிங்கன்னா இதை தடுக்கிறதுக்கு வழி இருக்குங்கிறத நம்ம சுற்றி காட்டணும்ல. புரியுது சார். அப்படி பார்த்தாலும் இன்கம் டேக்ஸ் வந்து இந்த பேட்டை வீசி சம்பாதிக்கிறவன் சார், இன்கம் டேக்ஸ் வந்து அரௌண்ட் 40%க்கு மேலே இருக்கா சார்? இல்லையேப்பா, 25% தானேப்பா. எல்லா கம்பெனி எல்லாரும் கம்பெனி எல்லாரும் கன்சல்டன்ட் தானே சொல்லுவான்ப்பா. நான் கன்சல்டன்ட் இல்லைங்க, நான் கம்பெனிக்காரங்க, எனக்கு எவ்வளோ வேணா டேக்ஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மேக்ஸிமம் 25% தான். அதை 40 ஆக்கினா சரியாக போச்சு. பஸ் அது பண்ண முடியும், பண்ணலாம்ல. பண்ணால் விலைவாசி குறையும்ல, மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. அப்போ டீசல் பெட்ரோலையும் இந்த 40க்குள்ளே கொண்டு வரலாம்ல. ஓகே சார், ஃபைன். ஸோ நான் வேற ஒரு விஷயமா இதை கேள்வி ஜிஎஸ்டி நல்ல விஷயம் நடக்கும்னு கேட்க வந்தேன். நீங்க வந்து கோல்டுல மறுபடியும் கையை வச்சு வலிக்க வைக்கிறீங்க. இது எதுக்கு நாங்கள் இந்த பால் போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியலையே. அடுத்த குண்டா சார்? இந்த ஓட்டுச்சோரின்னு ஒன்று பண்ணோம்ல, பண்ணோமா இல்லையா? ஓட்டுச்சோரி ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணாரு. அது எனக்கு என்ன தெரில, ஒருத்தன் திருடிட்டேன்னு நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன், நீ அஃபிடேவிட் கொடுத்தாதான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பேங்கிற. லாயர் சொல்கிறான் அது மாதிரி சட்டமே இல்லை, அது மாதிரி அஃபிடேவிட்டே கொடுக்க வேண்டாங்கிறான். அவன் தான் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட்டு. ஓகே, கோர்ட்டே சொல்லிடுச்சு ஏதோ இருக்குது 65 லட்சம் பேரை ரிலீஸ் பண்ணுன்னு. இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்? சரி, இப்போதைக்கு இந்த ஜிஎஸ்டியை குறைச்சாலும் சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம அதை விட்டுட்டு ஜிஎஸ்டி பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஜிஎஸ்டி ஓட்டுச்சோரியை பற்றி பேச மாட்டேன்ல, ஆனால் நீ ஓட்டுச்சோரியை பற்றி பேசணுங்கிறதுக்காக இன்னொரு ஒரு நல்ல மேட்ரு எடுத்துன்னு வந்திருக்கேன் உனக்காக. என்னது சார்? நியூஸ் மினிட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு, அதை எடுத்து மக்களுக்கு டப் பண்ணி போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, நியூஸ் மினிட்டில் என்ன ஆச்சு, திருச்சூருங்கிற ஒரு சீட்டில் மட்டும்தான் ஒரு பிஜேபிக்காரன் முதல் வாட்டி ஜெயிச்சானா, சுரேஷ் கோபி. அதில் 2 விஷயம் இருக்கான். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், 6 மாதம் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காரு. 6 மாதம் இல்லைங்கிறான் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ்காரனும். அதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் வீட்டு அட்ரஸை பிடிச்சிருக்காங்க ஒரு ஃப்ளாட்டில். ஓகே, அதில் 11 பேர் இருக்கிறதா எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்குது. அங்கே போய் பார்த்தா ஒரு சிங்கிள் லேடி மட்டும் இருக்குது. 4 வருஷமாக நான் மட்டும்தான் தனியாக இங்கே இருக்கேன்னு அந்த லேடி சொல்லுது. அந்த 11 பேரில் ஒரு பேர் இந்த சுரேஷ் கோபியோட டிரைவரா அஜய்னு ஒருத்தர். நீ வேணால் நியூஸ் மினிட் லிங்கை போட்டு விட்டேன்னா பசங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க. இது மாதிரிலாம் நீ பேசக்கூடாது இல்லை, நீ ஜிஎஸ்டி பற்றி பேசணுமா வேணாமா? ஓகே சார், ஃபைன். நீ வேணால் எடுத்து போட்டு காமி, நீயும் பாரு. இங்கிலீஷில் தான் இருக்குது, மக்களும் பார்க்கட்டும். கடைசியாக நாங்கள் ஒன்றும் கேட்டோன்னு சொன்னோம்ல. இப்போ என்னென்ன ஜிஎஸ்டியில் வந்து ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னு வை, இது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரு டிஸ்பியூட்டு. என் காசு உன் காசுன்னு சண்டை வரும்னா அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை வருது. நாளைக்கு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்குள்ளேயும் சண்டை வந்தால் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமே கிடையாது. என்னது? ஓகே, சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு அங்கே யாரும் நாட்டாமை இல்லை.
நீயே அம்மையாரே நாட்டாமையாக இருக்க முடியாது, ஒரு நாட்டாமைக்கு தீர்ப்பு சொல்ல ஒரு பாடி கொடு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸ்டாச்சுட்டரி பாடி. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, கர்நாடகாவில் மற்ற ஊர்லலாம் எல்லாருக்கும் எவனுக்கெல்லாம் இந்த யூபிஐயில் ஒரு நோட்டீஸ் விடுறீங்க, யூபிஐயில் வந்த காசெல்லாம் பிஸ்னஸ் இன்கம்மு, நீ ஏன்டா ஜிஎஸ்டி கட்டலன்னு சில்லற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சு எவனும் பார்சாதி கோயிலில் கூட நோ யூபிஐ நீ போய் பார்த்துட்டு வந்த ஆமாம் ஆமாம். பார்த்தியா இல்லையா? இதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்றீங்க. இதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ரெசல்யூஷன் அத்தாரிட்டி கொடு, ஆஃபீஸ் அட்டை போனால் முதல்ல பணத்தை கட்டு அப்புறம் பார்க்கலாங்கிறான். அதே மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஃபார்மை போடு அந்த ஃபார்மை போடு, தினம் ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும், மாதத்துக்கு ஒரு ஃபார்ம், குவார்ட்டருக்கு 3 ஃபார்ம் அப்படின்னு பண்ணணும். அதை சிம்பிளிஃபை பண்ணி குடியான்னு ஒன்று கேட்டுருக்கோம். ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்காங்க. இந்த ரிஃபார்மெல்லாம் சேர்த்து பண்ணணும். இன்னொன்று, ஒரு 50 நீங்கள் வந்து பணம் கொடுக்கலன்னா நோட்டீஸ் கொடுக்குறீங்கல்ல, இப்போ பல பேர் திருப்பூர்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பாவம் இன்புட் கிரெடிட் எல்லாம் வாங்கி டிஷர்ட்டை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு 6 மாதமாக இருக்கிறானா பணம் வராமல். அவன் காசு போட்டு ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறான். அந்த ஜிஎஸ்டி அவன் கட்டியிருக்கவே கூடாது. அந்த ஜிஎஸ்டி நீ ரீஃபண்ட் பண்ணியிருக்கணும். ரீஃபண்ட் பண்ணாமல் 6 மாதம் 3 மாதம் நீ வச்சுருக்கிறியா, அதுக்கு நீங்கள் வட்டி கிட்டின்னு ஏதாவது கொடுக்கணும். அதை நீ ஒரு டைம் பவுண்டில் கொடுக்கலன்னா ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் வேணும். இதெல்லாம் தான் நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் திருப்பூருக்கு முக்கியமாக இல்லைன்னா, இதெல்லாம் முக்கியம் இல்லை, தங்கத்தை 5 ஆக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் ஹாப்பியாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிஃபார்ம், அது நீ பண்ணக்கூடாத ரிஃபார்மை ஸ்டேட்டெல்லாம் கூடி சரின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னது பெரிய விஷயமா இல்லையா? ரைட் சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எல்லாத்துடைய விலையும் குறையும் அப்படின்னு கேட்க வந்தா நீங்க விலை குறையும்ப்பா, நான் குறையாது. அடிமடியிலே கை வச்சிட்டீங்க சார். ஃபினிஷ். என்ன அடிமடி? கோல்டு விலை ஏறும். நீங்க பாருங்க, இந்த வீடியோவை பார்த்து இவ்வளவு நேரம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணும்போது கோல்டு விலை ஏறுமா, கோல்டு விலை ஏறுமா, அது மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டு இல்லப்பா. உன் ஹெல்த் இன்சூரன்ஸ் விலை குறையும்னு சொன்னேன்ல, அது விஷயமே இல்லை சார் எங்களுக்கு. அது வருஷத்துக்கு ஒரு தடவை சார். கோல்டு நீ வாங்கவே மாட்டல்ல. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு வாங்கலைன்னா எதுக்கு நீ வாங்கணும்? இப்போ தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் கோல்டு வாங்குற, பேட் பாய், கோல்டு வாங்காத. நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, அரசாங்கத்துக்கும் கோல்டுக்கும் ஒரு பிடிக்காது. யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் கோல்டு வாங்காதன்னு தான் சொல்லுவான். அவர் அதான் சொல்றாரு, கோல்டு வாங்காதன்னு ஒரு 2% அப்படியே சைடில் சந்தடி சாக்கில் ஏற்றிட்டார். இது அவர் சொன்னது உண்மையா இருந்தது, அது ஜும்லாவா இருந்தால் நம்மளுக்கு நல்லது. நீங்க சொல்ற மாதிரி தான் சார். ஸ்டாக்ல ஹெட்ஜ் சொல்லுவீங்கல்ல, இது இறங்குனா இது ஏறும், இது இறங்குனா இது ஏறும்வீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சைடு விலை குறைஞ்சா இன்சூரன்ஸோட விலையெல்லாம் குறையும். அப்போ கோல்டு ரேட் ஏறிடும். கோல்டு ரேட் இறங்கல அதே லெவல்ல இருக்கு அப்படின்னா இதோட ரேட் எல்லாம் ஏறிடும். நல்ல ஹெட்ஜ் சார். தேங்க்யூ சார். ஸோ ஜிஎஸ்டி பிரைஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் தெளிவாக சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.